பிளாக்செயின் என்றால் என்ன? சீன் 1. கிராமத்தின் கணக்கு புத்தகம். அமரபுரம் என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அனைவரின் பரிவர்த்தனைகளும் ஒரே ஒரு கணக்கு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. சீன் 2. இரவில் நடந்த மாற்றம். ஒரு இரவு ஒருவர் ரகசியமாக அந்த கணக்கு புத்தகத்தில் இருந்த பதிவை மாற்றிவிட்டார். சீன் 3. குழப்பம். மறுநாள் கிராமம் முழுவதும் குழப்பம். உண்மையான பதிவு எது என்று யாருக்கும் தெரியவில்லை. சீன் 4. புத்திசாலியின் யோசனை. அப்போது ஒரு இளைஞன் சொன்னான், ஒரே ஒரு புத்தகம் வேண்டாம், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரே மாதிரி ஒரு கணக்கு புத்தகம் இருக்கட்டும். சீன் 5. அனைவருக்கும் தகவல். இனி புதிய பரிவர்த்தனை நடந்தால் அந்த தகவல் எல்லா வீடுகளுக்கும் ஒரே நேரத்தில் அனுப்பப்படும். சீன் 6. அனைவரும் சரிபார்த்தல். ஒவ்வொருவரும் அந்த பதிவை சரிபார்த்து அது சரி என்று ஒப்புக்கொண்ட பிறகே தங்கள் புத்தகத்தில் சேர்ப்பார்கள். சீன் 7. புதிய பதிவு. இப்போது அந்த புதிய பதிவு அனைவருடைய புத்தகத்திலும் ஒரே மாதிரியாக பதிவு செய்யப்படுகிறது. சீன் 8. மாற்ற முயற்சி. மீண்டும் ஒருவர் பதிவை மாற்ற முயன்றார். ஆனால் மற்ற அனைவரின் புத்தகங்களிலும் பழைய பதிவே இருந்தது. சீன் 9. பாதுகாப்பான சங்கிலி. ஒவ்வொரு புதிய பதிவும் முந்தைய பதிவுடன் இணைக்கப்படுகிறது. அதனால் ஒரு பதிவை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு பிறகு வந்த அனைத்தையும் மாற்ற வேண்டும். இது நடைமுறையில் மிகவும் கடினம். சீன் 10. முடிவு. இதுதான் பிளாக்செயின். அனைவரும் சேர்ந்து பாதுகாக்கும் வெளிப்படையான, பாதுகாப்பான, மாற்ற முடியாத டிஜிட்டல் பதிவு முறை. அதனால்தான் பிளாக்செயின் உலகம் முழுவதும் நம்பிக்கைக்குரிய தொழில்நுட்பமாக வளர்ந்து வருகிறது. எண்டிங். ஒருவர் பாதுகாக்கும் பதிவு பலவீனமானது. அனைவரும் சேர்ந்து பாதுகாக்கும் பதிவுதான் பிளாக்செயின். ஒரே வரியில சொல்லணும்னா பிளாக்செயின் என்பது ஒரு பாதுகாப்பான டிஜிவேடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.